வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, இதுல எந்த ஒரு அளவுமே மார்க் பண்ணி சொல்றதுக்காக இல்ல. இது வந்து ஒரு 34 இன்ச்சு பிளவுஸ். இந்த மார்க்கரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத மட்டும் தான் இந்த பதிவுல வந்து நான் தெரியப்படுத்த போறேன். இதுல ஏற்கனவே நான் வந்து மார்க்கிங் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஒரு பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவு போட்டாச்சு. இந்த பதிவு இந்த மார்க்கர் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது மட்டும் தான், அதுக்காக மட்டும் தான் இந்த பதிவு. இந்த மார்க்கிங்க சும்மா லைட்டா நம்ம எடுத்து வச்சாலே தெரியும். இதுல லைட்டா சின்னதா ஒரு பாயிண்ட் விழுது அப்படிங்கறது. இந்த மார்க்கரை நம்ம இருத்தி இருத்தி போடும்போது பாயிண்ட் நமக்கு அளவு வந்து எங்கெங்கேயோ மாறி போகுது. மாறி போகும்போது நமக்கு ஒரு பாயிண்ட்னாலும் சரி, ஒரு இன்ச்சுனாலும் சரி, மாறி போகும்போது நமக்கு அளவுகள் வந்து எல்லா இடமுமே வித்தியாசமா இருக்கும். அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு இடம் லூஸ் அடிக்கும். ஷோல்டர் வந்து இப்போ இந்த ஷோல்டர் வந்து எனக்கு ஒரு 6 இன்ச்சு இருக்குது. நான் இந்த இடத்துல பாயிண்ட் இதுல நான் லைட்டா இதுல எடுத்து வச்சிருக்கேன். அதுவே இந்த இடத்துல நான் இருத்தி வைக்கும்போது நான் கட்டிங் இதுல போடுவானா இல்ல இதுல போடுவானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இந்த மார்க்கரை சும்மா நார்மலா எடுத்தாலே போதும். லைட்டா தெரிஞ்சாலும் போதும். மார்க்கர் வந்து நம்ம கட் பண்றதுக்கு லைட்டா தெரிஞ்சா போதும். ஆனா இந்த மாதிரி இருத்தி மார்க் பண்ண வேண்டாம். அப்படி இருத்தி மார்க் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு எல்லா இடமுமே அளவுகள் எல்லா இடமும் வித்தியாசமா இருக்கும். அப்படி உங்களுக்கு இருத்தி மார்க் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. பேனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க இப்ப மார்க் பண்ணிட்டு நீங்க அப்புறமேட்டு தான் கட் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பேனா இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரே நேர்கோட்டில தான் இருக்கும். இது அங்கேயும் இங்கேயும் ரொம்ப கனமாலாம் நமக்கு மார்க்கிங் வந்து கொடுக்காது. இந்த மார்க்கர் மாதிரியும் இருக்காது. ஆனா இந்த பேனா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இது வந்து அழிக்க முடியாது. மார்க்கர் வந்து அப்படி கிடையாது, அழிபடும். ஆனா இந்த மாதிரி பேனாவை யூஸ் பண்ணும்போது அழிபடாது. ஆனா கட்டிங் போடுற இடத்துல இந்த பேனாவை நீங்க வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டிங்ல இந்த பேனா மார்க்கர் எல்லாமே போயிடும். அதனால இந்த பேனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லதுதான். ஆனா அதை விடையுமே இந்த மார்க்கர் வந்து லைட்டா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். மார்க்கர் வந்து அழகா யூஸ் பண்ணலாம். மார்க்கர் பிடிக்கிற விதமும் இருக்குது. அதே மாதிரி லைட்டா சும்மா இது இந்த மாதிரி தொட்டு எடுத்தாலே போதும். அதுல அந்த மார்க்கிங் விழும். நமக்கு அந்த அளவுகள் வந்து முன்ன பின்ன மாறுபடும். அதே மாதிரி இப்போ இந்த இடம் நான் போட்டிருக்க அளவு, இந்த அளவு நான் லைட்டா தான் நான் வந்து கோடு எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி மார்க் பண்ணேன் அப்படின்னா என்னோட அளவு எங்கெங்கேயோ மாறுபடும். என்னோட அளவு இருக்கிறது என்னமோ இந்த இடத்துல. ஆனா நான் கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்ணாலும் சரி, நான் தையல் போடும்போது இந்த இடத்துல தையல் போட்டாலும் சரி, ஒரு பாயிண்ட் அளவு வித்தியாசத்துல இந்த மார்க்கிங் வந்து விழுது. மார்க்கரை லைட்டா இழுத்து போட்டாலே போதும், உங்களுக்கு மார்க்கிங் வந்து அழகா விழும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.